आवाज में करुणा थी. பாபா ने घोड़े को रोक लिया. ஸோ அந்த சவுண்டு, அந்த கூப்பிடுற சவுண்ட்ல வந்து கருணை இருந்தது. ரொம்ப கம்பேஷனேட்டா யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அதை கேட்ட உடனே வந்து பாபா भारतीयों வந்து குதிரையை அங்கே நிறுத்திட்டாரு. देखा एक अपाहिज वृक्ष की छाया में पड़ा कर रहा है. அங்க அவர் என்ன பார்த்தாருன்னா, ஒரு அப்பாஹிஜ்னா பிசிக்கலி டிசேபிள்ட் பர்சன் மரத்தடியில அந்த நிழல்ல உட்கார்ந்து வலியில கத்திட்டு இருக்காங்க. கர்ரா ரஹா है அப்படின்னா வலியில கத்துறது. போலே क्यों तुम्हें क्या कष्ट है? बाबा भारती கேக்குறாரு, ஏன் உனக்கு என்ன கஷ்டம்? अपाहिज ने हाथ जोड़कर कहा, बाबा मैं दुखियारा हूँ, मुझ पर दया करो. அந்த பிசிக்கலி டிசேபிள்ட் பர்சன் வந்து ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு அவர்கிட்ட சொல்றாரு, ஏ பாபா நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என் மேல கொஞ்சம் கருணை காமிங்க. रामावला यहाँ से 3 मील है, मुझे वहां जाना है. घोड़े पर चढ़ा लो, परमात्मा भला करेगा. ஸோ ராமாவலான்றது ஒரு இடம் பேரு. நான் அந்த இடத்துக்கு நான் போகணும். அது இங்க இருந்து 3 மீல் தூரம். எனக்கு நான் அங்க போகணும். அதனால நீங்க என்ன வந்து குதிரையில ஏத்திக்கோங்க, கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. பரமாத்மானா காட். वहां तुम्हारा कौन है? बाबा भारती என்ன கேக்குறாங்கன்னா, அங்க உனக்கு யாரு இருக்கா? दुर्गादत्त वैद्य का नाम आपने सुना होगा, मैं उनका सौतेला भाई हूँ. दुर्गादत्त என்ற ஒரு வைத்தியர்னா ஆயுர்வேத டாக்டர் இல்லையா, அந்த வைத்திய பேரு நீங்க கேட்டிருப்பீங்க. நான் அவரோட सौतेला भाईனா स्टेप ब्रदर. நான் அவரோட स्टेप ब्रदर. बाबा भारती ने घोड़े से उतरकर अपाहिज को घोड़े पर सवार किया और स्वयं उसकी लगाम पकड़कर धीरे धीरे चलने लगे. सो बाबा भारती வந்து குதிரையில இருந்து இறங்கிட்டு அந்த பிசிக்கலி சேலஞ்ச் பர்சனை வந்து குதிரை மேல ஏத்தினாரு. அந்த லகாம்னா அந்த குதிரையோட கயிறை பிடிச்சிட்டு அவர் கூடவே மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தாரு. सहसा उन्हें एक झटका सा लगा और लगाम हाथ से छूट गई. And suddenly அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி மாதிரி ஃபீல் ஆச்சு. and அவர்கிட்ட இருந்து அந்த கயிறு விட்டு போச்சு. அவர் அந்த கயிறை விட்டுட்டாரு. उनके आश्चर्य का ठिकाना न रहा जब उन्होंने देखा कि अपाहिज घोड़े की पीठ पर तनकर बैठा है और घोड़े को दौड़ाए दिए जा रहा है. சோ இப்போ என்ன ஆச்சுன்னா, பாபா பாரதி ஒரு ஷாக்ல பாக்குறாரு. என்னடா இது, என்ன ஆச்சு அப்படின்னு. ஆச்சரியனா ஷாக். அண்ட் அவர் என்ன பார்த்தாருன்னா, அந்த அப்பாஹிஜ் வந்து குதிரை மேல ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துட்டு இருக்கான் அண்ட் குதிரையை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். उनके मुंह से भय, विस्मय और निराशा से मिली हुई चीख निकल गई. இத பார்த்தோன்னே அவரு ஃபேஸ்ல, அவர் முகத்துல ஒரு பயம், விஸ்மயனா ஆச்சரியம் அண்ட் நிராஷானா ஏமாற்றம். அவர் ஃபேஸ்ல வந்து ஒரு பயம், ஆச்சரியம், ஏமாற்றம் தெரிஞ்சது. அண்ட் அதுல அவரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சீக்னானா டு ஷவுட். வ அபாஹிஜ் டாக்கு खड़क सिंह था. அண்ட் அந்த அபாஹிஜ் வேற யாரும் இல்ல, அவர் தான் வந்து டாக்கு खड़क सिंह. बाबा भारती कुछ देर तक चुप रहे और कुछ समय पश्चात कुछ निश्चय करके पूरे बल से चिल्लाकर बोले, जरा ठहर जाओ. இத பார்த்தோன்னே அவர் ஒரு ஷாக்ல இருந்தாரு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா நின்னுட்டு இருந்தாரு. சுப் ரஹேனா அமைதியா நின்னுட்டு இருந்தாரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அவர் கத்தினாரு, जरा ठहर जाओ, கொஞ்சம் நில்லு. खड़क सिंह ने यह आवाज सुनकर घोड़ा रोक लिया और उसकी गर्दन पर प्यार से हाथ फेरते हुए कहा, बाबा जी यह घोड़ा अब न दूंगा. சோ அவர் கூப்பிட்ட உடனே खड़क सिंह அவரோட குரலை கேட்டு குதிரையை நிறுத்திட்டாரு. அண்ட் அந்த குதிரையோட கழுத்துல கை தடவிக்கிட்டே பாபாஜி கிட்ட சொல்றாரு, பாபாஜி இந்த குதிரையை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். परंतु एक बात सुनते जाओ, ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டு போ. खड़क सिंह ठहर गया. இது சொன்னோன்னே खड़क सिंहும் அங்கே நின்னுட்டான். बाबा भारती के निकट जाकर उसकी ओर ऐसी आंखों से देखा जैसे बकरा कसाई की ओर देखता है और कहा. सो बाबा भारती निकटना கிட்ட, அந்த खड़क सिंह கிட்ட போய் அவனோட கண்ணை பார்த்து சொல்றான், यह घोड़ा तुम्हारा हो चुका है, मैं तुमसे इसे वापस करने के लिए न कहूंगा. இந்த குதிரை வந்து உன்னோடதாயிருச்சு. நான் உன்கிட்ட இந்த குதிரையை திருப்பி கேட்கவும் மாட்டேன், திருப்பி கொடுக்க சொல்லவும் மாட்டேன். परंतु खड़क सिंह केवल एक प्रार्थना करता हूँ, इसे अस्वीकार न करना, नहीं तो मेरा दिल टूट जाएगा. ஆனா खड़क सिंह நான் உன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், பிரார்த்தனான ரிக்வெஸ்ட். இதை வந்து நீ ரிஜெக்ட் பண்ணாத, இல்லனா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும், என்னோட மனசு உடைஞ்சிரும். बाबा जी आज्ञा कीजिए, मैं आपका दास हूँ, केवल ये घोड़ा न दूंगा. बाबा जी சொன்னோனே खड़क सिंह என்ன சொல்றாருன்னா, बाबा जी ஆர்டர் பண்ணுங்க. ஆகியானா ஆர்டர், நான் என்ன செய்யணும் நீங்க ஆர்டர் பண்ணுங்க. நான் உன்னோட சர்வெண்ட், தாசனா சர்வெண்ட். ஆனா இந்த குதிரையை மட்டும் நான் தர மாட்டேன். அதாவது இந்த குதிரையை தவிர நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். अब घोड़े का नाम न लो, मैं तुमसे इस विषय में कुछ न कहूंगा. मेरी प्रार्थना केवल यह है कि इस घटना को किसी के सामने प्रकट न करना. அதுக்கு ரிப்ளையா பாபாஜி என்ன சொல்றாருன்னா, அந்த குதிரையை பத்தி பேசவே பேசாத, நான் குதிரையை பத்தி உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்.
ஆனா நான் உன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ணிக்கிறேன், நீ இந்த घटनाना இந்த இன்சிடென்ட்டை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத, யார்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லவே சொல்லாத. खड़क सिंह का मुंह आश्चर्य से खुला रह गया. खड़क सिंह இதை கேட்டோன்னே அவனோட வாய் ஆச்சரியத்துல திறந்தே இருந்தது, அவன் மூடவே இல்லை. என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. उसे लगा था कि उसे घोड़े को लेकर यहाँ से भागना पड़ेगा, परंतु बाबा भारती ने स्वयं उससे कहा कि इस घटना को किसी के सामने प्रकट न करना. அவன் என்ன நினைச்சானா, இந்த குதிரையை எடுத்துட்டு நான் இங்க இருந்து ஓட வேண்டியதான் இருக்கும்னு. ஆனா பாபா भारतीயே என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இன்சிடென்ட்டை நீ யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு. इससे क्या प्रयोजन सिद्ध हो सकता है, खड़क सिंह ने बहुत सोचा. खड़क सिंह யோசிக்கிறான், இந்த விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லாதனால என்ன லாபம். बहुत सिर मारा परंतु कुछ समझ ना सका. ரொம்ப யோசிச்சான், அவனுக்கு புரியவே இல்லை ஏன் அப்படி அவர் சொல்றாரு அப்படின்னு. हार कर उसने अपनी आंखें बाबा भारती के मुंह पर गड़ा दी और पूछा, बाबा जी इसमें आपको क्या डर है. அவனுக்கு ஒன்னும் புரியலாதனால அவனும் வந்து என்ன பண்ணா, அவனோட கண்ணு வந்து பாபாஜி கிட்ட ஃபேஸ் கிட்ட கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கேக்குறான், ஏன் பாபாஜி இதனால உங்களுக்கு பயமா, அதனாலதான் என்கிட்ட மத்த இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்றீங்களா அப்படின்னு அவன் கேக்குறான். सुनकर बाबा भारती ने उत्तर दिया. बाबा भारती रिप्लाई பண்றாரு, लोगों को यदि इस घटना का पता चला तो वे किसी गरीब पर विश्वास न करेंगे, दुनिया से विश्वास उठ जाएगा. நீ வந்து மக்கள் கிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து ஏழைங்களை நம்பவே மாட்டாங்க, ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, அண்ட் உலகத்துல இருந்து நம்பிக்கைன்ற விஷயமே போயிடும். यह कहते कहते उन्होंने सुल्तान की ओर से इस तरह मुंह मोड़ लिया जैसे उनका उससे कभी कोई संबंध ही ना रहा हो. இது சொல்லி முடிச்சோடனே சுல்தானுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சுல்தானை திரும்பியே பார்க்கல அவரு. बाबा भारती चले गए, परंतु उनके शब्द खड़क सिंह के कानों में उसी प्रकार गूंज रहे थे. பாபா பாரதி அதை சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டார். ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து खड़क सिंह காதுல விழுந்துகிட்டே இருந்தது. सोचता था कैसे ऊंचे विचार है, कैसा पवित्र भाव है. खड़क सिंह என்ன யோசிக்கிறான்னா, அவர் தாட்ஸ் வந்து எவ்வளோ நல்ல தாட்ஸ் அண்ட் அவரோட ஃபீலிங்கும் எவ்வளோ பியூரான ஃபீலிங். उन्हें इस घोड़े से प्रेम था, அதாவது அவருக்கு அந்த குதிரை மேல அவ்வளோ அன்பு. इसे देखकर उनका मुंह फूल की नाई खिल जाता था. அந்த குதிரை பார்த்த உடனே அவரோட முகம் வந்து फूल की नाईனா பூ மாதிரி மலர்ந்துடும், அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவார் அவரு. कहते थे इसके बिना मैं रह नहीं सकूंगा, ஏன்னா அவர் எப்பயுமே சொல்லுவாரு, இது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. इसकी रखवाली में वे कई रात सोए नहीं, அண்ட் இதை காவல் காக்கிறதுக்காக அவரு எவ்வளவோ நைட்லாம் தூங்கவே இல்லை. भजन भक्ति न कर रखवाली करते रहे, பூஜை பண்றதை விட்டுட்டு கூட அவர் வந்து அந்த குதிரைக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாரு. परंतु आज उनके मुख पर दुख की रेखा तक दिखाई न पड़ती थी. ஆனா இன்னைக்கு அவரோட முகத்துல ஒரு சின்ன துக்கம் கூட என்னால பார்க்க முடியல. उन्हें केवल यह ख्याल था कि कहीं लोग गरीबों पर विश्वास करना न छोड़ दो. அதாவது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு கூட பாபா பாரதியோட முகத்துல அந்த துக்கம் என்ற ஃபீலிங்கே இல்லாம இன்ஃபேக்ட் அவர் மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்தது, இனிமேல் மக்கள் வந்து ஏழைங்களை நம்பவே மாட்டாங்க. ராத்திரி का तीसरा पहर बीत चुका था. तीसरा पहरனா थर्ड पार्ट ऑफ नाइट, அதாவது நம்ம 6 o'clock இருந்து 9 o'clock பார்த்தோம்னா அது पहला पहर, 9 to 12 வந்து दूसरा पहर, and 12 to 3 தான் வந்து तीसरा पहर थर्ड पार्ट, and 3 மணிக்கு மேல வந்து चौथा पहर. ओके, இப்போ வந்து तीसरा पहर बीत चुका था. அதாவது चौथा पहर आरंभ होते ही बाबा भारती ने अपनी कुटिया से बाहर निकल ठंडे जल से स्नान किया. सो चौथा पहर அப்படின்றது என்னன்னா 3 மணிக்கு மேல, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ அதாவது 3 மணிக்கு மேல ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆனோடனே பாபா பாரதி அவரோட குட்டியான குடிசைல இருந்து வெளியே வந்து சில்லுன்னு தண்ணியில குளிச்சார் அவரு. इसके पश्चात इस प्रकार जैसे कोई स्वप्न में चल रहा हो उनके पांव अस्तबल की ओर बढ़े. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஏதோ தூக்கத்துல நடக்கிற மாதிரி, கனவுல நடக்கிற மாதிரி அவரோட கால் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அஸ்தபல் கிட்ட போச்சு, அதாவது அஸ்தபல் கிட்ட நடந்து போனார் அவரு. परंतु फाटक पर पहुंचकर उनको अपनी भूल प्रतीत हुई. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அந்த கதவு கிட்ட போன உடனே அவருக்கு அவரோட மிஸ்டேக் வந்து ரியலைஸ் ஆயிடுச்சு. அதாவது அவருக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருக்கு. அவர் இன்னும் வந்து சுல்தான் அங்கதான் இருக்காருன்ற நினைப்புல அங்க போனாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே ரியலைஸ் ஆயிடுச்சு, நடந்த விஷயம் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்தது. साथ ही घोर निराशा ने
पाँव को मन मन भर का भारी बना दिया. அதுக்கப்புறம் நிராஷான டிசப்பாயின்மெண்ட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்தோடனே அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அவரோட ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அவரால் முன்னாடி நடக்கவே முடியல. वही रुक गए. அவர் அங்கேயே நின்னுட்டாரு. घोड़े ने अपने स्वामी के पांवों की चाप को पहचान लिया और जोर से हिनहिनाया. हिनहिनायाना அந்த குதிரை கத்துற சவுண்டை வந்து ஹின்ஹினானா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம நாய் கத்துறது பார்க்கிங் அப்படின்றதுல போங்கனா, அதே மாதிரி தான் கோடாவோட சவுண்டை வந்து ஹின்ஹினானா அப்படின்வாங்க. குதிரை வந்து தன்னுடைய சுவாமியோட கால் சத்தம், சுவாமினா மாஸ்டர், ஸோ மாஸ்டரோட கால் சத்தத்தை கண்டுபிடிச்சிருச்சு, அதாவது அதை ரெக்கக்னைஸ் பண்ணிருச்சு அண்ட் सत्तमा कत्ता आरंभिச்சிருச்சு. अब बाबा भारती आश्चर्य और प्रसन्नता से दौड़ते हुए अंदर घुसे और अपने घोड़े को गले से लिपटकर इस प्रकार रोने लगे मानो कोई पिता बहुत दिन से बिछड़े पुत्र से मिल रहा हो. அது கேட்டோடனே பாபா பார்த்திக்கு ஒரே ஷாக், ஒரே சர்ப்ரைஸ் அண்ட் பயங்கர ஹாப்பி. பிரசன்னத்தான ஹாப்பி அண்ட் ஓடி போய் உள்ள போயிட்டாரு. அண்ட் உள்ள போனோடனே என்ன பண்ணாருன்னா அந்த குதிரையை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனை பிரிஞ்சு திருப்பி கிடைக்கும் போது எப்படி ஒரு சந்தோஷத்துல அழுவாங்களோ அதே மாதிரிதான் பாபா பாரதியும் அந்த குதிரையை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாரு. बार बार उसकी पीठ पर हाथ फेरते, बार बार उसके मुंह पर थपकियां देते और कहते थे अब कोई गरीबों की सहायता से मुंह न मोड़ेगा. அண்ட் அடிக்கடிக்கும் அவ அந்த குதிரையோட முதுகுல தட்டி கொடுத்துட்டு அதோட மூஞ்சியை தடவிட்டு அவரு சொல்றாரு, இனிமே வந்து யாருமே ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க மாட்டாங்க. थोड़ी देर के बाद जब वह अस्तबल से बाहर निकले तो उनकी आंखों से आंसू बह रहे थे. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அந்த அஸ்தபல் இருந்து வெளியே வந்தோடனே அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. ये आंसू उसी भूमि पर ठीक उसी जगह गिर रहे थे जहां बाहर निकलने के बाद खड़क सिंह खड़ा होकर रोया था. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, खड़क सिंह வெளியே வந்து ரிக்ரெட்ல அவன் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணோடனே அவனும் அழ ஆரம்பிச்சான் இல்லையா, அதே இடத்துல வந்து பாபா பாரதியோட கண்ணீருமே வந்து அதே இடத்துல கீழே விழுந்தது. दोनों के आंसुओं का उस भूमि की मिट्टी पर परस्पर मेल हो गया. ரெண்டு பேரோட கண்ணீருமே அந்த மண்ணுல ஒரே இடத்துல வந்து கடந்துருச்சு. அதாவது இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, இவந்தோ பாபா பாரதி தோத்துட்டாரு, அதாவது அவன் கிட்ட இருந்து அந்த குதிரையை வந்து கடக் சிங்னால எடுக்க முடிஞ்சது. ஆனா இருந்தாலும் வந்து அவர் ஒரு நல்லது நினைச்சதுனால அந்த சிச்சுவேஷனுமே வந்து பாபா பாரதிக்கு வந்து ஒரு வெற்றியா மாறிடுச்சு. அதாவது கடக் சிங்கும் வந்து அவனோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிட்டு அவன் மறுபடியும் அந்த குதிரையை அவர்கிட்டயே விட்டுட்டு போயிட்டாரு. அதுதான் இந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணது, ஹார் கி ஜீத். அதாவது நம்ம தோத்து போனாலும், அதாவது பாபா பாரதி இங்க தோத்து போனாலும் அவர் கடைசியா ஜெயிச்சிட்டாரு.